ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசியானது முடிய போகுதுங்க. ஐப்பசி பிறக்க போகுது. இந்த ஐப்பசி பார்த்தீங்கன்னா பலருக்குமே ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகும் பொழுது அந்த மாதத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுக்குறாங்க. இதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்கள் கிடைக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாது. வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரகங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐப்பசியில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துளாராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. ஐப்பசி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி வந்து செயல்பட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் துலாம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. சுக்கிரன் கன்னிராசியில் இருந்தாலுமே கூட நீட்சமாக தான் இருக்கிறாரு. இந்த சுக்கிர பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறமா தன்னுடைய நீட்சத்தன்மையை விட்டுட்டு தன்னுடைய சொந்த வீடான உங்களுடைய வீட்டில் தாங்க வந்து அமர போகிறாரு. அதாவது துலாம் வீட்டில் தான் அமர போகிறாரு. ஸோ தன்னுடைய ராசி அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கிறாரு உங்களுடைய ராசியில். இந்த சுக்கிர பகவான் வந்து சேர்றதுனால சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு சிறப்பான யோகம் வந்து ஏற்பட போகுது. இந்த யோகமானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னுமே வந்து சிறப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதன் 7ஆம் தேதிக்கு அப்புறமா விருச்சக வீட்டுக்கு வந்து வரப்போகிறாரு. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு வந்து விருச்சகத்தினுடைய வீட்டுக்கு தான் வராரு. செவ்வாயும் புதனும் குருவுடைய பார்வையில் வந்து படக்கூடிய ஒரு நேரம். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு, மன, சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பை வந்து கொடுக்கும். ஏன்னா குரு வந்து புதனை வந்து பார்க்குறாரு. ஸோ புதன் வந்து அறிவுக்காரகன். குரு வந்து பார்க்கறதுனால ரொம்ப அறிவாற்றலோடு செயல்படுவீங்க. எப்போ தான் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க, என்ன செய்யணும், என்ன செய்கிறோம், என்ன நடக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கால நேரமே இதுதாங்க உங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஐப்பசியானது உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளாராசிக்காரங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீதி நேர்மை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. உண்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயலையும் வந்து செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதிர்ஷ்டம் தாங்க. ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறாரு. 16ஆம் தேதி வரைக்குமே அவர் வந்து நீச்சமாக தான் இருப்பார். அந்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஆனால் 16ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலம் பெற்று அமர போகிறாருங்க. ஸோ சுக்கிர பகவான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து வரப்போகிறார். இதனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும். சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே கூட சுக்கிரன் வந்ததுக்கு அப்புறமா சூரியன் வந்து இன்னும் பலம் பெற்றுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சூரியன் வந்து நீச்சமாக இருக்கும் பொழுது சுக்கிரன் வந்து சேரும் பொழுது நீச்சபங்க ராஜயோகத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. இந்த 2 கிரகங்களும் இணையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு யோகம் தாங்க. சுக்கிராதித்ய யோகத்தை ஏற்படுத்த போகுது. சுக்கிராதித்ய யோகம் அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த கிரகங்களுமே செய்யாததை இந்த கிரகங்கள் உங்களுக்கு செய்ய போகுது. இந்த யோகத்தால் கண்டிப்பாக உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, வளர்ச்சி, பொருளாதாரம் இப்படி எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்களா, இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் மீது எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். உங்கள் மீது வந்து ஒரு பொறுப்புணர்வுகளை வந்து கொடுப்பாங்க. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய துளாராசினியர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதற்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும். சுக்கிரன் அப்படின்னாலே நகை, பணம், புதுசாக ஆடை, ஆபரணம், அழகு, அதிர்ஷ்டம் இதுதாங்க. அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்காக வந்து காத்துட்ருக்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் வந்து நல்லாவே கிடைக்கும். பணவரவும் அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்க்காத லாபங்கள் கூட ஒரு சில நேரங்களில் கொடுக்கும். செவ்வாய் குருவினுடைய பார்வையை வேற பெறாரு அப்படின்றதுனால எதிர்பார்க்காத பணவரவு இருக்குது. பங்குச்சந்தையிலலாம் நீங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கண்டிப்பாக அடைய முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். இடம், வீடு வாங்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வருங்க.
திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்கலாம் இந்த காலகட்டங்கள்ல அதற்குரிய முயற்சிகள நீங்க எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும். பொருளாதார ரீதியா கண்டிப்பா நீங்க உச்சத்துக்கு வரப்போறீங்க. ஸோ இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு உச்சம் அப்டின்னே சொல்லலாம். யாருமே நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் நீங்களே நெனச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்டின்னு. அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பார்ட்னர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி தொழில சூப்பரா நடத்துவீங்க. புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவரைக்கும் ஒரு சோம்பேறித்தனத்தோட, ஏனோ தானோன்னு விரக்தியோட வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட, இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரம். பணவரவெல்லாம் சிறப்பா இருக்குங்க. நீங்க பயப்படாதீங்க. சனி பகவான் வக்ரகதியில தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில வக்ரத்தில இருக்கிறதுனால, இடம், வீடு, மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. வீடு கட்டாதவங்கலாம் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சனி வக்ரமா இல்ல அப்டின்னா, வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு விரயமா போயிடும். இப்ப சனி வக்ரமா இருக்கிறாரு அப்படின்றதுனால, சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு யோகம் கிடைக்க போகுது. இதனால நீங்க சேமிக்க பழகுங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தாலுமே கூட, இனி வந்து அத சேமிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. எப்போதுமே வரக்கூடிய வரவுல ஒரு பங்காவது நம்ம சேமிக்க பழகணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, செலவு போக மீதிய சேமிக்கணும் அப்படின்னு. அது வந்து முழுமையான வந்து தவறான ஒரு விஷயம் தான். நீங்க சேமிக்கிறதுக்குன்னு ஒரு தொகைய எடுத்து வச்சுட்டு, மீதம் இருக்கக்கூடிய தொகையில செலவு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஆனா செலவு போக சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது சேமிக்கவே முடியாதுங்க. இது வந்து அனுபவ ரீதியா நெறைய பேர் வந்து பார்த்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதே போல தான் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு அமைப்பானது இப்போ இருக்குது. ஸோ குரு வந்து உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறமா உச்சமடைகிறாரு. அதனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையை இழந்துட்டு வேறு வேலையை நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு மீண்டும் நல்ல வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதற்குரிய நீங்கள் முயற்சியை செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடையே வேலை கிடைக்குங்க. நீங்கள் என்ன தொகையில் உங்களுக்கு சம்பளம் வேணும், என்ன மாதிரியான அங்கீகாரத்தில் நீங்கள் அந்த வேலையை வந்து தேடுறீங்க, என்ன பொறுப்பு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே கிடைக்கும். ஆனால் இது உடனே கிடைச்சிடாது. நீங்கள் வந்து அதற்குரிய முயற்சியை எடுத்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறோம், ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். அதை வைத்து நம்ம முயற்சி பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய பலன்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே பொதுவான ஒரு பலன்கள் தான். ஸோ துளாராசி அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்கும் ஒன்றா இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம், இடம், நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட நட்சத்திரம், லக்கணம் இப்படி எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். எல்லாமே வந்து வித்தியாசப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வேரியேஷன் இருக்கும் பொழுது இந்த பலன்கள் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கான எக்ஸாக்டான பலன்களை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். குறிப்பாக துளாராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தாங்க. நிறைய கடனாளிகளாக தான் வந்து துளாராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வந்து இருந்துகிட்ருப்பீங்க. ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய கிரக அமைப்புகள், உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கோ. ஒரு சிலர் வந்து நல்லாவே இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையால் தான் நீங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருப்பீங்க. அந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இப்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. உங்களுடைய பெரிய கடனையே நீங்கள் அடைக்க போகிறீங்க. அதற்கான யோகம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்லையுமே நீங்கள் வெற்றியை தான் பார்ப்பீங்க. தோல்வி அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இனி உங்களுக்கு இடமே கிடையவே கிடையாது. ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும், எல்லாத்துடைய கவனத்தையும் வந்து ஈர்க்கிற அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நகை வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் ஒரு நகை வாங்குங்க. அது சின்னதாக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுக்கான அமைப்பு இருக்கும் பொழுது அதை நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடையே கிடைக்கும். சொல்லப்போனால் துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு யோகமான ஒரு நேரம் அப்படின்னா இதுதான். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த டைமில் தந்தையின் மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்குங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான கவலைகளும் நீங்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு சார்ந்த வகைகளில் உங்களுக்கு பணவரவுகளும் வந்து கிடைக்கும்.
ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லை உங்களுடைய வீட்டில் யாரும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க மூலிமா பணவரவு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பதிவில் நீங்கள் துளாராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.